வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து வெளிவந்தவுடன் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது ஆங்கிலத்தில் உரையாட சொன்ன பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திணறிய காட்சிகளும், அதற்கு பிறகு தமிழிலேயே நீங்கள் பதில் கூறுங்கள் என்று செய்தியாளர்கள் கூறிய பிறகும் கூட எந்த ஒரு பதிலையும் கூறாமல் அங்கிருந்து சென்றது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தமிழ்நாட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்துவிட்டார் என்ற செய்தி இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, முதல்வருக்கும் மோடிக்கும் ஆகாது, பிறகு எதற்காக 45 நிமிட சந்திப்பு என்ற ஒரு கேள்வியும் இங்கு கேட்கப்படுகிறது. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கான பதிலை கூறுவது என்னவென்றால், தமிழகத்தில் நடைபெறக்கூடிய மெட்ரோ பணி திட்டத்திற்கான நிதி இன்னும் தமிழகத்திற்கு வரவில்லை என்று கூறியுள்ளார். இது மட்டும்தான் தமிழில் பேசியுள்ளாரே தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் இவர் பேசவில்லை. குறிப்பாக இது திமுகவின் உடன்பிறப்புகளால் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு இணையதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் என்றும், அதை மோடி அவர்கள் ஸ்டாலினுக்கு பயந்துதான் கை கட்டி உட்கார்ந்திருந்தார் என்ற ஒரு பிம்பத்தையும் தற்பொழுது திமுகவின் உடன்பிறப்புகள் இணையதளங்களில் வைரலாக பரப்பி வருகிறார்கள். இது எந்த அளவிற்கு ஒரு முட்டாள்தனம் என்பதை திமுகவிடம் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அமைச்சர், ஒரு பிரதமர் இருவரும் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இருவருடைய செயல்பாடுகள் அவர்களது விருப்பத்திற்கேற்பதான் அது இருக்கும். ஆனால் இது கூட தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயந்து மோடி அவர்கள் கை கட்டி உட்கார்ந்திருக்கிறார் என்று இவர்கள் இணையதளங்களில் பரப்புகின்ற வீடியோக்கள் நாம் பார்க்கும் பொழுது அது வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து வந்ததற்கு பிறகு மறுநாளே மோடி அவர்களை சந்திப்பதற்கு மறைமுகமான காரணமே, இனியும் உங்களை நாங்கள் எதிர்த்து விமர்சனம் செய்ய மாட்டோம், எங்களை விட்டுவிடுங்கள் என்பதற்கேற்ப காலில் விழாத குறையாகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து பேசியுள்ளதாகவும், அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது ஆளுநர் அவர்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அதற்கான ஒப்புதலும் வழங்க வேண்டும் என்று தெரிவிப்பதற்காகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்டிருப்பதாகத்தான் பாஜகவின் அரசியல் வட்டாரத்திலிருந்து செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆங்கிலமே தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி 40 நிமிடம் மோடி அவர்களிடம் பேசியிருக்க முடியும்? 2 வார்த்தைகள் பேசிவிட்டு மோடி அவர்கள் அமைதியாக இருந்திருப்பார், அல்லது ஸ்டாலின் அவர்கள் அவருடன் வந்த மொழி டிரான்சாக்ஷன் பயன்படுத்தி பேசியிருப்பதாக